ஓம் நமோ வெங்கடேஷாய. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஃபஸ்ட்டு திருமலா திருப்பதி அப்டேட்ஸ் பார்க்கலாம். காலையில் 2 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி விஷ்ணு நிவாசம் ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ் பூதேவி காம்ப்ளெக்ஸில் இன்னைக்குண்டான டைம் ஸ்லாட் டோக்கணும், நாளை காலைக்குண்டான டைம் ஸ்லாட் டோக்கன் கொடுத்தாங்க. 5:30 மணி போல் தீந்துருச்சு. ஸ்ரீவாரிமேட்டில் இன்னைக்குண்டான டைம் ஸ்லாட் டோக்கன் கொடுத்தாங்க. காலையில் 7:30 மணி போல் தீந்துச்சு. டைரக்ட் சர்வதர்ஷன சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு 15 மணி நேரம் ஆகலாம். முன்னூறு தர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு 2:30லேருந்து 4 மணி நேரமும், டோக்கன் தரிசனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு 2லேருந்து 5 மணி நேரமும் ஆகலாம். டிடிடிஇஓ நேற்று டைரி எக்ஸ்பர்ட்ஸ் கூட மீட்டிங் கண்டக்ட் பண்ணிக்கிறாங்க. தரமான லட்டு எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி. அவங்களும் ஃபுட் சேஃப்டி அத்தாரிட்டியில் தரமான நெய்க்கு என்ன கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க, டிடிடி யூஸ் பண்ணுற ஐஎஸ்ஐ நெய்யில் என்ன இருக்குது, இன்னும் அந்த நெய்யோட தரத்தை உயர்த்தி தரமான லட்டு கொடுக்கறதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷன், TCS, GO, UIDAI ஆதார் அத்தாரிட்டிஸ் கூடயும் மீட்டிங் கண்டக்ட் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா ஆதார் வச்சு தான் இப்போ எல்லா தரிசன டிக்கெட், ரூம் புக்கிங், வாலண்டரி சேவாலாம் இருக்கிறதுனால மிடில்மேன் இல்லாமல், இந்த டூப்ளிகேட் ஆதார்லாம் இல்லாமல் சரியான நபர்களுக்கு ஆதார் வச்சு தரிசன டிக்கெட் கொடுக்கறதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. ஜூலை 1ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதி வரைக்கும் மெமோ எக்ஸ்பிரஸ் திருப்பதி டு காட்பாடி, காட்பாடி டு திருப்பதி கேன்சல் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி விழுப்புரத்துலேருந்து வர்ற எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் கூட 16853 நினைக்கிறேன், செக் பண்ணிக்கோங்க. காட்பாடி வரைக்கும் தான் போகும், காட்பாடியிலேருந்து தான் கிளம்பும். ஒரு மாதத்துக்கு ஜூலை 1ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதி வரைக்கும். கிருஷ்ண ஜென்மபூமி இது மதுராவில். அப்பா ஆக்சுவல் கிருஷ்ணர் ஜெயிலில் பிறந்திருக்கார், நமக்கு தெரியும். அவர் பிறந்த அந்த மேடையை தொட்டு பார்க்கலாம், அலோவ் பண்ணுறாங்க. தொட்டு பார்த்துட்டேன், அத்தனை திருப்தியாக இருக்குது. இது ஒரு என்ட்ரன்ஸ், இன்னொரு என்ட்ரன்ஸ் இருக்குது. உள்ள ஒரு சின்ன பேக் கூட அலோட் கிடையாது. தண்ணி பாட்டில் எடுத்துக்கலாம், உங்களுக்கு ஏதாவது ஒரு மாத்திரை தேவைன்னா நீங்கள் அந்த மாத்திரை வேணால் கையில் எடுத்துக்கலாம். மொபைல், கீ, வண்டி கீ அது கூட அலோட் கிடையாது. இது லக்கேஜ் கொடுக்குற இடம். க்ரௌடு உள்ளே இல்லை, பொறுமையாகவே பார்த்தோம். ஃபஸ்ட்டு போய் கிருஷ்ணர் பிறந்த அந்த ஜெயில் ஒரு சின்ன இடம், இப்போ ஏசி லைட்னிங்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்குறாங்க. ஆனால் உள்ளே நுழையிற இடமே பார்த்திங்கன்னா ஒரு குறுகலான பேசேஜ், சின்னதாக தான் இருக்கும், ஒரு ஸ்மால் பிளேஸ் தான். அங்கே அவர் பிறந்த அந்த மேடை, அப்பா அதை நினச்சிக்கிட்டே தொடுறப்போ அவ்வளோ ஒரு பிளிஸ்ஃபுல்லாக இருந்தது. அதை தொட்டு நம்ம பார்க்கலாம், தொடுறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. உள்ள கேமரா அலோட் கிடையாது. பக்கத்துலேயே பிர்லா மந்திர்னு சொல்லிட்டு ஒரு புது கட்டடம், அங்கே 4 கார்னரில் பூரி ஜெகநாதர், ஸ்ரீராம சீதா லக்ஷ்மணர், அனுமர், மெர்க்குரியால் ஆன சிவலிங்கம், எதிர்த்தாப்பில் மா துர்கா எல்லாம் இருக்காங்க. நடுவில் ராதாகிருஷ்ணர் ஒரு மாதிரி வயலட் கலரில் வஸ்திரம், டார்க் ப்ளூவில் பார்டர் வச்சு ரொம்ப அழகாக இருந்தாங்க. ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தாங்க அலங்காரம் அந்த பிர்லா மந்திர். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தான் நிறைய பேர் சொல்கிறாங்க. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணான்னு சொல்லிட்டு கும்பலாக குரூப்பாக கத்தி அங்கே சொல்கிறப்ப அப்பா அவ்வளோ ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபீலிங். அது அயோத்தியா மாதிரி பில்டிங்கெல்லாம் இருக்கே தவிர, பட் அங்கே உள்ளெல்லாம் போலீஸெல்லாம் வச்சுருப்பாங்க மொபைல். அந்த மாதிரி உள்ளே இருக்கிற கடைக்காரங்க கூட மொபைல் வச்சிடல. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறாங்க, ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறாங்க. ரொம்ப நல்லா இருக்குது. லைஃப்பில் ஒரு தடையாச்சும் வந்து பார்க்கணும் கிருஷ்ண ஜென்மபூமி. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது ஒரு என்ட்ரன்ஸ். நான் அதன் வழியாக போல் நாங்கள் கைடு வச்சுக்கிட்டோம். ஏன்னா உள்ளே என்ன இருக்குன்ட்டு தெரியாது, அதனால் தெரிஞ்சுக்கிட்டு போனால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு கைடு வச்சுக்கிட்டோம். ப்ரைஸ் எல்லாம் ஷேர் பண்ணுறேன். கைடு இல்லாமையும் போகலாம், இருந்தால் கொஞ்சம் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அந்த பிர்லா மந்திர் பில்டிங் மேலெல்லாம் ஹேண்ட் பெயிண்டிங்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போது இன்னொரு இடம் காமிக்கிறேன். ஆக்சுவலாக இது பின்னாடி கூட ஒரு இடம் இருக்குது, அது இனிமேல் தான் போகணும். ஃபுல்லாக இந்த டுக் டுக் தான். இங்கே எனக்கு என்னவோ அது பார்த்தோன்னா பயங்கரமாக எக்ஸைட் ஆகிடுச்சு. கிருஷ்ணர் அவர் பிறந்த அந்த இடத்த அப்படி தொட்டு பார்க்குறது. இது ஒரு குளம். வசுதைவன் தேவகி அவங்க இருந்தப்போ துணிகள் எல்லாம் துவைச்சி ஜெயிலில் இருந்தப்போ குளிச்சு அந்த குளம் இது. உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். உள்ளேயே ரூம் ரூமாக இருக்குது பாருங்கள், குட்டி குட்டியாக. பொட்ராக்குண்ட் அப்படிங்கிறாங்க. சரி பண்ணிகிட்ருக்காங்க.
ஆக்சுவலாக இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தது ஒரு என்ட்ரன்ஸ், அந்த சைடாக போகணுன்ட்டுல இது விஐபின்னு போகிறாங்க. பட் எல்லாருமே தான் போகிறாங்க. இந்த சைடாக கூட விவரம் தெரிஞ்சவங்க இந்த சைடு போகிறாங்க. இங்கேயும் கிளாக் ரூம் இருக்குது. சீக்கிரமாக நம்ம அந்த இடத்துக்கு போயிடலாம். அவர் ஆக்சுவலாக பிறந்த அதாவது அந்த ஜெயில் மட்டும்தான் இப்போ வச்சுருக்காங்க. ஆல்மோஸ்ட் மற்ற எல்லா இடத்தையும் புதுசாக இடித்து கட்டிட்டாங்க. இது ஒரு என்ட்ரன்ஸ். இது உள்ள கூட போகலாம், டக்குன்னு போயிடலாம் நம்ம. அந்த என்ட்ரன்ஸை விட கூட்டம் இங்கே இந்த சைடாக போகிறப்போ கம்மியாக இருக்குது பாருங்கள். எல்லாம் தான் போகிறாங்க. பட் விஐபி என்ட்ரன்ஸ்னு சொல்லிட்டு இப்படி தான் எங்களை அந்த கைடு கூட்டிகிட்டு போனார். பட் அவர் நிறைய இன்ஃபர்மேஷன் சொன்னார். ரொம்ப நல்லா இருக்குது. அவசியம் வந்து பாருங்கள். ஒரே ஒரு தடவையாச்சும் லைஃப்பில் கிருஷ்ண ஜென்மபூமி, கிருஷ்ணர் ஆக்சுவலாக பிறந்த இடம். நான் திவ்ய தேசத்துக்காக வந்தேன், திரு ஆய்ப்பாடி திருவேடமதுரை. அதுக்கு இனிமேட் தான் போகணும். திவ்ய தேசம் இனிமேட் தான் போகணும். ஏன்னா இப்போ இங்கே எல்லாமே 1 மணிலேருந்து சாயந்தரம் 4 மணி வரைக்கும் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இனிமேட் தான் போகணும். பட் கிருஷ்ண ஜென்மபூமி இங்கே இருக்குது. பொட்ராக்குண்ட் எல்லாமே இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.